கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வேளையிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலயமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த கர்த்தருக்குள்ள ஒரு சந்தோஷம். உங்களுடைய முகத்தை நான் காணாமல் இருந்தாலும் உங்களுக்காக ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களுக்காக பேசுவதற்காக உங்களோடு தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்தும்படியாய் அவர் கொடுக்குற வார்த்தைகளை நான் அமர்ந்து தியானிக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்து நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். காரணம் என்னென்னா, நீங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. எந்தெந்த இடங்களில் இருந்து எந்த சூழ்நிலைகளிலிருந்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குன்னு ஒரு வார்த்தையை தரும் பொழுது அதை தியானிக்கும் பொழுது எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் ஆண்டவர், இந்த பிள்ளைங்க மீது எவ்வளவு கரிசனையாக இருக்கிறாரு அப்படி என்பதை நினைக்கும் பொழுது நான் கர்த்தருக்குள்ள மிகவும் நான் சந்தோஷம் அடைகிறேன். அதனால் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அனைத்து பிள்ளைகளையும் கர்த்தர் அதிகமாய் நேசிக்கிறார். உங்கள் ஆண்டவர் நேசிக்கிறார். மனிதருடைய அன்பு எனக்கு இல்லையே, மனிதர்கள் என்னை மறந்து போனாங்களே, யார் எங்களை ஏன் சொல்லி ஒரு வார்த்தை கேட்கலையே என்று சொல்லி சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? நீ கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை அதிகமாய் நேசிக்கிறேன், நான் உன்னை ஒரு நாளும் கைவிடுவதில்லை. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். முடிந்தால் நீங்கள் பைபிள் எடுத்து கையில் வைத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்தா இன்னும் ஒரு ஆசீர்வாதம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை நீங்களே உங்கள் கைகளில் இருக்கிற பைபிள் எடுத்து அந்த இருப்பிடத்தை பார்த்து இந்த வசனத்தை கேட்பீங்கன்னா ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா நிகழ்ச்சியை ஒரு பக்கம் போட்டுட்டு எங்கேயோ ஒரு பக்கம் உட்காந்து உங்கள் வீட்டுக்குள்ளே பேசிக்கிட்டே இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதை விட நீங்கள் அதிகமாய் தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவத்தை கொடுத்து நீங்கள் அமர்ந்து இருந்து கருத்தாக நீங்கள் கேட்கும் பொழுது ஏன்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். ஏன் தெரியுமா? இது உங்களுக்காக ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை தானே. பரலோகத்திலிருந்து தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நிறைய வரும் பொழுது நம்ம அஜாக்கிரதையாக அங்கங்கே உட்காந்துக்கிட்டு எங்கேயோ இருந்து ஒரு சத்தத்தை கேட்டுட்டு அப்படி இருக்கிறதை விட என் தேவாதி தேவன் எனக்காக பேசுகிறார். வசனம் சொல்லுகிறது, வார்த்தை அனுப்பி சுகமாக்குகிற கர்த்தர். அவர் வார்த்தையினாலே சகலத்தையும் உருவாக்குன கர்த்தர். அப்போ அந்த வார்த்தை வரும்பொழுது நம்ம எவ்வளவு கரிசனையாக தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து இருக்கணும். நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் எல்லோரும் அப்படித்தான் இருப்பீங்க என்று சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தேவனுடைய வசனத்தை நம்ம தியானிப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்றைக்கி கர்த்தர் உங்களுக்காக பேசும்படி அவர் கொடுத்தார். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? எடுத்துக்கொள்ளுங்க பைபிளை கூட. எபிரேயர் 11:1 வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. அப்போது விசுவாசத்தை குறித்து நம்ம அதிகமாக தெரிந்த ஒரு வார்த்தை விசுவாசம். நம்மளை பேச்சு வழக்கிலேயே ஆண்டவருடைய பிள்ளைங்க கேட்பாங்க, நீங்கள் எந்த சபை விசுவாசியாக இருக்கிறீங்க? நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளை தானே, நீங்கள் ஆண்டவர் விசுவாசிக்கிறீங்க தானே? எல்லா பேச்சு வழக்கில் அதிகமாய் நமக்கு பெயர், இன்னும் சொல்லப்போனால் நமக்கு பேரே விசுவாசி. அப்படித்தானே? ஏன் அந்த பேர் வந்திருக்குது? நம்ம ஏசப்பாவை விசுவாசிக்கிறோன்றதுனால நம்ம பெயர் விசுவாசி என்று நம்ம அழைக்கிறோம். ஒருத்தரை பார்த்து இவங்க எந்த சர்ச்சுக்கு விசுவாச பிள்ளையாக போய்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் விசுவாசி தானே அப்படிலாம் நம்ம கேட்குறோம். அப்போ இந்த விசுவாசி என்கிற பெயர் நமக்கு கிடைக்கிறது காரணம் இயேசுவை விசுவாசிக்கிறோம். அப்போ இந்த விசுவாசத்திற்கு அழகான அர்த்தம் உள்ள ஒரு வேத பகுதி இந்த எபிரேயர் 11 முழுவதுமே மிகவும் அழகாய் விசுவாசத்தை குறித்து சொல்லப்பட்டு இருக்கும். கவனிங்க. அப்போ விசுவாசத்துக்கு 2 பொருள் கொடுக்கப்படுகிறது. முதலாவது, விசுவாசம்னா என்ன? நம்பப்படுகிறவைகளின் உறுதியும். அப்போ விசுவாசம்னா என்ன? நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதன் மேலே வரக்கூடிய ஒரு உறுதி, ஒரு பற்று. அதை நான் உங்களுக்கு நடைமுறையாக நான் விளக்குறேன், அது உங்களுக்கு ரொம்ப புரியும். இப்போ உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு எக்ஸாம் வருது, ஸ்கூல் படிக்கிறாங்க இல்லை கல்லூரி படிக்கிறாங்க, அவங்களுக்கு எக்ஸாம் வருது. அப்போது நீங்கள் பார்க்குறீங்க, உங்கள் பிள்ளைங்க புக்ஸை வைத்து படித்து கொண்டே இருக்கிறாங்க. காலையில் படிக்கிறாங்க, மாலை நேரத்தில் படிக்கிறாங்க. அவங்க படிக்கிறத உங்கள் வீடுகளிலிருந்து நீங்கள் பார்க்குறீங்க. அப்போது உங்களுடைய நண்பர் ஒருவர் கேட்குறாரு, என்ன உன்னுடைய பிள்ளை எக்ஸாம் வருகிறது, எப்படி நல்ல மதிப்பெண் எடுத்து அவங்க வெற்றி பெறுவாங்களா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்கும் பொழுது நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், என் பிள்ளை கண்டிப்பாக நல்ல மார்க் எடுக்கும். காரணம் என்னென்னா, என் பிள்ளை அதிகமாக படிக்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் அதை பார்க்குறீங்க.
அதை பார்க்கறதுனால உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. கண்ணால் பார்க்குறீங்க, என் பிள்ளை கண்டிப்பாக காலையிலே எழுந்து படிக்கிறா, இரவு நேரத்தில் படிக்கிறாங்க, அப்போ கண்டிப்பாக என் பிள்ளை நல்ல மதிப்பெண்ணை எடுக்கும் என்கிற நம்பிக்கை. அதுதான் சொல்லுகிறது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. இது கண்டிப்பாக இப்படி தான் ஆகும், நான் கண்ணால் பார்க்கிறேன் அப்படிங்கிற முதல் ஒரு விசுவாசம், கண்ணால் பார்த்து வரக்கூடிய விசுவாசம். யாராவது ஒருவர் நாளைக்கு கண்டிப்பாக சூரியன் வரவே வராது, அது வித்தியாசமாக வரும், சூரியன் கருப்பு கலரில் வரும்னா நம்புவீங்களா? கிடையாது. சூரியன் மிகவும் வெளிச்சமாய் அதிகாலையில் உதிக்கும். ஏன்னா கண்களால் பார்க்குறோம், நம்புறீங்கல்ல. அப்போ அது ஒரு விசுவாசம். அப்போ அநேக பிள்ளைங்க கண்ணால் பார்த்து விசுவாசிக்கிற பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி? ஆண்டவர் செய்த நன்மைகளை கண்களினால் பார்த்த பிறகு, சபையில் யாராவது ஒருவர் சாட்சி சொன்னாங்கன்னா அந்த சாட்சியை கேட்ட பிறகு வரக்கூடிய விசுவாசம், சரிங்களா? அது சொல்லுகிறது நம்பப்படுகிறதின் உறுதி. இரண்டாவது விசுவாசம் என்ன சொல்லியிருக்கிறது? காணப்படாதவைகளின் நிச்சயம். இரண்டாவது விசுவாசம் என்னதாம்மா? காணப்படாதவைகளின் நிச்சயம். உங்கள் கண்களினால் நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க, அதை நீங்கள் உங்கள் கண்களினால் பார்த்துருக்கவே மாட்டீங்க, ஆனால் அதன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை வருதா? அப்போ இதை நான் உங்களுக்கு அழகாய் விளக்கம் கொடுக்குறேன். இப்போ நம்மளாம் ஆண்டவருடைய பிள்ளைங்க. ஒருவர் உங்ககிட்ட கேட்குறார், இயேசுவை அறியாதவர் உங்களை பார்த்து கேட்குறார், எங்கள் தெய்வத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அதற்கு உருவம் இப்படி இருக்கிறது, அந்த தெய்வத்தினுடைய காரியங்கள் இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி, அந்த என் தெய்வத்திற்கு இப்படிப்பட்ட உருவம் இருக்கிறது, உடை அணிந்திருக்கும், அவர்களுடைய கைகளிலே இந்தந்த காரியங்களெல்லாம் வைத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய தெய்வத்தை குறித்து மற்றவர்கள் சொல்கிறாங்க. உங்ககிட்ட இயேசுவை ஆராதிக்கிறீங்கல்ல, அந்த இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் தெய்வத்தெல்லாம் நாங்கள் பார்க்குறோம்ப்பா, முக்கியமான சில பண்டிகை நேரங்களே அந்த தெய்வத்தை நாங்கள் தரிசிக்கிறோம், எங்களுக்கு அந்த கோயில்களிலே அந்த கடவுள் எங்களுக்கு தரிசனம் ஆகுகிறார். அப்போ உங்களுடைய தெய்வம் சொல்கிறீங்களா, அந்த இயேசுவை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ அவங்க கேட்குறாங்க, இல்லை அது ரெண்டாவது. உங்களை பார்த்து நானே கேட்குறேனே, நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே, இயேசு எப்படி இருக்கிறார், அவரை தெரியுமா, அவரை பார்த்துருக்கிறீங்களா? பார்த்தது கிடையாது. இந்த வார்த்தையை பிரசங்கிக்கிற நானே இன்னும் இயேசுவையை பார்த்ததில்லை. அல்லேலூயா. அப்போ இயேசு தான் கடவுள், இயேசு தான் இந்த பூமியை உருவாக்கினார், அவரால் அன்றி ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லி எப்படிங்க சொல்லுகிறோம்? இயேசு கிறிஸ்து பிறந்தது நமக்கு தெரியுமா? அங்கே பார்க்கவா செஞ்சோம்? இயேசு மரித்து உயிர் தெழுதார், நம்ம பார்த்தோமா? சரி, அதை விடுங்க. அப்போ இயேசு மீண்டும் இரண்டாவது வருகையின் போது வருவார், நமக்கு என்ன சாத்தியம் இருக்குது தெரியுமா? அப்போ இயேசுவை நம்ம பார்த்ததில்லை, ஆனால் எப்படி நம்புகிறோம்? அப்போ என்னன்னா, வேதத்தை வாசிக்கிறோம், ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவருடைய பிரசன்னம் நம்மளை உணர்த்துகிறது. அவருடைய சத்தம் உங்களுக்கு நேராய் வரும் பொழுது, தேவ வார்த்தை உங்களுக்கு நேராய் வரும் பொழுது, இது ஜீவனுள்ள வார்த்தை என்பதை ஆழமாக உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் உணர்த்துகிறார். பைபிள் சொல்லுது, ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லை, அவர் வார்த்தையாய் வெளிப்படுவார். காற்று எப்படி இருக்கும் பார்த்துருக்கிறீங்களா? காற்று என்ன கலர் சொல்லுங்கள்? நம்ம சுவாசிக்கிறோமே காற்று, அது என்ன கலர் தெரியுமா? தெரியாது. ஆனால் அது எப்படி இருக்கு இல்லைன்னு சொல்கிறோம், நம்மளால் உணர முடிகிறது. அப்போது இரண்டாவது விசுவாசம் நம்ம கண்களினால் பார்க்காதவைகளை விசுவாசிக்கிறது. அப்போ விசுவாசம் ரெண்டு விதம் படுது. ஒன்று பார்த்து விசுவாசிக்கிறது, ரெண்டாவது பார்க்காமலேயே விசுவாசிக்கிறது. இப்போது ஆண்டவருடைய பிள்ளைங்க நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்கன்னா, பார்த்து விசுவாசிக்கிறதுல நிறைய பேர் இருக்கிறோம், பார்த்த பிறகு வரக்கூடிய விசுவாசம் என்ன. ஆனால் இப்போ ஆண்டவர் உங்கள் மத்தியில் எதை குறித்து அவர் பேசும்படி அவர் எனக்கு சொன்னார்னா, பார்க்காமலே வரக்கூடிய விசுவாசம். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் சொல்லியிருக்கிறது, தோமாவை பார்த்து இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ கண்டு விசுவாசிக்கிறவனை பார்க்கிலும் நீ காணாமல் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது இயேசு சொல்கிறார், தோமா சந்தேகப்படும் பொழுது, தோமாவே கண்டு விசுவாசிக்கிறவங்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிக்கிறவங்க யார்? பாக்கியவான். அப்போ இன்றைக்கு அருமையான பிள்ளையே, நீங்கள் ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருகிறது, நீங்கள் இயேசுப்பாவை கண்டு விசுவாசிக்கிறீங்களா, காணாமல் விசுவாசிக்கிறீங்களா? நம்மளாம் காணாமல் விசுவாசிக்கிறது ரொம்ப குறைவு.
டாக்டர்கிட்ட ஒரு வியாதிக்காக போகிறோம். அவர் ஒரு டெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு. அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வருவதற்கு ஒரு வாரம் ஆகும் என்று சொல்கிறாங்கன்னு வைத்துக்கொள்ளுங்களேன். நம்ம இருதயமெல்லாம் துடித்து கொண்டு இருக்கும். அந்த ரிப்போர்ட் என்ன வருதோ தெரியலையே, அது பாசிட்டிவாக வருதா நெகட்டிவாக வருதான்னு தெரியலையே என்று நமக்குள்ள பயம். டாக்டர் சொல்லுவாங்க, பயப்படாதீங்க, ரிப்போர்ட் வந்த பிறகு நம்ம பார்ப்போம். டாக்டர் சொல்லிடுவார், ரிப்போர்ட் வந்த பிறகு தான் எதுனாலும் சொல்ல முடியுங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஆலயத்தில் போய் நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து உங்கள் மேய்ப்பனிடத்தில் ஊழியக்காரரிடத்தில் கேட்பீங்க, ஜெபிப்பீங்க. அவர் விசுவாசமான வார்த்தையை சொன்ன பிறகு நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியுதா? நமக்குள்ள மனசுக்குள்ளே எப்போ அந்த ரிப்போர்ட் வரும் அப்படி என்கிற ஒரு பயம். காரணம் என்ன? அது வருவதற்கு முன்பதாகவே நமக்குள்ள விசுவாசம் இல்லை. அந்த ரிப்போர்ட்டு பாசிட்டிவோ நெகட்டிவோ, வெற்றியோ தோல்வியோ, ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வாருப்பா, அவருக்கு மீறி ஒன்றும் கிடையாது என்கிற ஒரு விசுவாசம் வர மாட்டேங்குது. இதே ரிப்போர்ட்டில் இந்த வியாதி உங்களுக்கு இல்லை, நெகட்டிவ் என்று சொல்லி வந்துருச்சுன்ன பிறகு நம்ம மருத்துவமனையிலிருந்து சந்தோஷத்தோடு வருவோம், ரொம்ப சந்தோஷமாக வருவோம். முகத்தில் ஒரு சிரிப்பு. அன்றைக்கி வீட்டில் நல்ல ஆகாரத்தை சமைப்போம். ஏன்னா நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. எப்போ ரிப்போர்ட் வந்த பிறகு தான் நம்ம நம்புவோம். அந்த வாரம் போய் சாட்சி சொல்லுவோம், நான் 1 வார காலமாய் நான் யாருக்கும் சொல்லாமல் நான் காத்திருந்தேன், கர்த்தர் எனக்கு ஜெயத்தை கொடுத்தார். எல்லாரும் கைத்தடி ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. ஏன்? அந்த காரியத்துக்கு வருவதற்கு முன்பதாக நம்மளால் சாட்சி சொல்ல முடியலல்ல. நான் அடுத்த வாரம் ரிப்போர்ட் எடுக்க போகிறேன், ஹாஸ்பிட்டலுக்கு செக்கப்புக்கு போகிறேன், கண்டிப்பாக எனக்கு ஆண்டவர் இந்த வியாதி எனக்கு நெகட்டிவ்னு கர்த்தர் சொல்லுவார். எல்லாருக்கும் முன்னாடி கர்த்தர் நான் மகிமைப்படுத்துகிறேன், முன்பதாகவே நான் மகிமைப்படுத்துகிறேன்னு சொல்லி எங்கேயாவது ஒரு சாட்சி கேட்குறோமா? எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சாட்சி கேட்குறோம். காரணம் என்ன? நாம் விசுவாசிக்கிறோம் என்று சொன்னாலும் கண்டு விசுவாசிக்கிற அந்த வரிசையில் தான் நம்ம இருக்கிறோம். இன்னும் காணாமல் விசுவாசிக்கிறது நமக்கு வரலையே. ஆனால் இயேசு சொல்கிறாரப்பா, நீ கண்டு விசுவாசிக்கிறதை பார்க்கிலும் நீ காணாமல் விசுவாசிப்பதே பாக்கியம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்க? பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வந்த பிறகு இயேசுவை நம்பி ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. நீங்கள் வெற்றியை கண்ட பிறகு, உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்ட பிறகு இயேசுவை கைத்தட்டி பாடி அவரை நான் நம்புகிறேன், என்னை கைவிடலைன்னு சொல்கிறது எந்த பிரயோஜனமும் கிடையாது. அந்த தீர்வு வருவதற்கு முன்பதாகவே நீங்கள் ஆண்டவரை எந்த அளவுக்கு நம்புறீங்க? எகோவா ஈரே, எல்லாம் பார்த்து கொள்ளுவீர் என்று ஆபிரகாம் சொன்னார். எப்போ சொன்னார்? தன் மகனை பலி செலுத்தும் பொழுது தேவன், ஆபிரகாமே உன் பிள்ளையாண்டான் மீது நீ கை வைக்காத என்று சொன்ன பிறகு எகோவா ஈரேன்னு சொன்னாரா? அதற்கு முன்பதாக சொன்னாரா? ஆபிரகாமும் ஈசாக்கும் போகிறாங்க பலி செலுத்துவதற்கு. ஈசாக்கு கேட்குறாப்பா, பலி செலுத்துவதற்கு ஆடு எங்கப்பான்னு கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. அதுதாங்க விசுவாசம். அற்புதம் நடந்த பிறகு எல்லாம் ஆண்டவர் பார்த்து கொள்வார் சொல்வதல்ல விசுவாசம். அது நடப்பதற்கு முன்பதாகவே கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். என் பிள்ளைக்கு திருமணம் பண்ணுகிறேன், அந்த பணம் வந்துருச்சுன்னா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும், கர்த்தருக்கு நான் சாட்சியாக நிற்பேன், கர்த்தர் என்னை கைவிட மாட்டார். பணம் வந்த பிறகு, அற்புதம் நடந்த பிறகு சொல்லுவதல்ல. எந்த சூழ்நிலையுமே இல்லாமல் இருக்கும் பொழுது, அதற்கு அறிகுறியே இல்லாமல் இருக்கும் பொழுது, கையில் பணம் இல்லை, அதற்கு திருமணத்துக்கு நடத்துவதற்கு ஒரு அறிகுறியும் இல்லாத ஒரு ஏழ்மையான பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். உங்கள் சொந்தக்காரங்க வந்து கேட்குறாங்க, என்ன பிள்ளைக்கு திருமண வயசு ஆகிருச்சு, இன்னொரு திருமணம் பண்ணலையா, நகைலாம் எவ்வளோ சேர்த்து வைத்திருக்கிற, எவ்வளோ பணம் வச்சுருக்கிறீங்க, எந்த இடத்துலலாம் மாப்பிள்ளை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது உங்களுக்குள்ளே என்ன வார்த்தை வருது? நினச்சி பாருங்கள். சில நேரம் நம்ம அவங்களுக்கு முன்னாடி நல்ல பெருமையாக சொல்லிடுவோம், ஆமாம் நிறைய வந்துட்டுருக்கு அலைன்ஸு, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பெயருக்காக சொல்லிடுறது. தனியாக உட்காந்து அழுதுகிட்டு இருப்போம், ஐயோ எல்லாரும் கேட்குறாங்களே என்கிட்ட ஒன்றுமே இல்லையே. உன் அந்த ரங்கத்திலேருந்து நீ எப்படி ஜெபம் பண்ணுற? நீங்கள் சொல்ல முடியுமா? கர்த்தர் எல்லாம் பார்த்து கொள்ளுவார். அதற்கு என் கையில் பணம் இல்லாமல் இருக்கலாம், அவர்கள் எதிர்பார்க்கிற நகை என் பிள்ளைக்கு இல்லாமல் இருக்கலாம், அதற்கு ஒரு அறிகுறியுமே இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் நான் சொல்கிறேன், கர்த்தரை நான் விசுவாசிக்கிறேன், என் பிள்ளைக்கு நல்ல திருமணத்தை கர்த்தர் நடத்தி தருவார். அல்லேலூயா. ஆபிரகாம் அதைத்தான் சொன்னார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 11ஆம் அதே அதிகாரத்தில் பாருங்க, 17வது வசனம் 18வது வசனம் சொல்லுகிறது, மேலும்
விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்பு கொடுத்தான். ஏற்கனவே நான் சொன்னேன்ல, ஈசாக்கை அவர் பலி செலுத்த கூட்டிட்டு போனார். என்ன நடந்துச்சு? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடு சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை பெற்றவன் மரித்தோரிலிருந்து எழும்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று நீ. அல்லேலூயா. அப்போ ஆபிரகாமுக்குள்ள என்ன விசுவாசம்? என் பிள்ளை நான் பலி செலுத்தினாலும் அவன் மரித்தாலும் உயிரோட எழும்புவான் என்று ஒரு விசுவாசம் யாருக்குள்ள இருந்துச்சு? ஆபிரகாமுக்குள்ள இருந்துச்சு. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளையே, இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பார்த்து தான் சொல்கிறாரு, கொஞ்சம் சூழ்நிலை மாறின உடனே விசுவாசம் நமக்கு போயிடுது. ஏதாவது ஒரு துர்ச்செய்தியை கேட்ட உடனே, அசம்பாவிதத்தை நம்ம கண் பார்த்த உடனே போச்சு, எல்லாம் போச்சு, இனி அவ்வளவுதான், இனி நமக்கு ஒன்றும் நடக்காது, நான் அவமானப்பட்டுட்டேன், இனி எல்லாருக்கும் முன்னாடி தலை குனிஞ்சு தான் நிற்கணும், அவ்வளவுதான், தற்கொலை பண்ணி சாகணும், இந்த ஊரை விட்டு போகணும், என்னெல்லாம் சொல்கிறோம். ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்கிறார், ஆபிரகாமே உன் மகனை பலி செலுத்துப்பான்னும் போது எதுவுமே பேசாமல் அதிகாலையிலேயே தன் மகனை கூட்டிகிட்டு போகிறாரே. எங்கே என்ன டூருக்காக கூட்டிகிட்டு போகிறாரு ஆபிரகாமு? இல்லை, பலி செலுத்த ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக கூட்டிகிட்டு போகிறாரு. சரி, போகும்பொழுது சாராள்கிட்ட சொன்னாரா, ஏம்மா ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருமா ஒரு பிள்ளை, அவர் பலி கேட்குறார், நமக்கு இன்னொரு பிள்ளையை கூட ஆண்டவர் தர நல்லவர், 100 வயசில் ஒரு ஆம்பளை பிள்ளையை கொடுத்தவர், ஏன் அதுக்கு பிறகும் கொடுக்க முடியாதா? அதனால் நீ அழாத, என்ன நான் பையனை கூட்டிகிட்டு போகிறேன், அவனுக்கு நல்ல முத்தம்லாம் கொடுத்து நல்ல சாப்பாடு இந்த ராத்திரி செஞ்சு கொடு, காலையிலேயே நான் அவனை கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லி அப்படியே உட்காந்து கணவனும் மனைவியும் அழுதுகிட்டுலாம் உட்காந்துட்ருக்குல்ல. ஆபிரகாம் சாராள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலைங்க. எப்படி விசுவாசத்தை பாருங்களேன். அப்போ ஆபிரகாமுக்குள்ள என்ன இருந்துச்சு? அதான் பைபிள் தெளிவாக சொல்லுது, அவன் மரித்தாலும் உயிரோடு எழும்ப பண்ணுவார் கர்த்தர். என் பையனை நான் கூட்டிகிட்டு போகிறேன், பலி செலுத்தினா கூட அடுத்த நேரம் என் பிள்ளை உயிரோட எழும்பி வரும். எப்படிங்க இந்த விசுவாசம் வந்துச்சு? நல்லா கவனிச்சு பாருங்க. ஆபிரகாமுக்கு பின்பதாகத்தான் எலியா வந்தார், ஆபிரகாமுக்கு பின்பதாகத்தான் எலிசா வந்தார். எலியா விதவையினுடைய மகனை உயிரோடு எழுப்பினார். எலிசா சூனமெத்தியாளுடைய மகனை உயிரோடு எழுப்புகிறார். அப்போ இந்த செய்தியெல்லாம் ஆபிரகாமுக்கு தெரியாது. பல 100 ஆண்டுக்கு முன்பதாய் வந்த ஒரு ஆதி தகப்பன் ஆபிரகாம். அதுக்கு முன்பதாக அவர் கேள்விப்பட்டதே கிடையாதுங்க. மரித்தவர்கள் உயிரோடு எழும்புவார்கள் என்று சொல்லி ஆபிரகாம் கேள்விப்பட்டதே கிடையாது. அப்படி இருந்த பொழுதிலும் எப்படி இந்த விசுவாசம் வந்துச்சு? அதனால தான் சொல்லுகிறது, ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். இதுக்கு முன்னாடி அவர் பார்த்ததில்லை, கேள்விப்பட்டதில்லை. சாராள்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலை, நான் மகனை கூட்டிகிட்டு பலி செலுத்த போகிறேன். அவருக்கு தெரியும், தான் மகனை அழைப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் எப்போ சொன்னாரோ அந்த நேரமே ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொன்னார். என் பிள்ளை ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டார், மரித்தால் அவன் உயிரோடு எழும்பி வருவான். வேலைக்காரர்கிட்ட தான் சொல்கிறாரு, நானும் என் பிள்ளை ஆண்டான்னு போயிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம், திரும்பி வருவோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைங்களே, இன்றைக்கி உங்களுக்குள்ளே என்ன விசுவாசம் இருக்கிறது? கண்டு விசுவாசிக்கிற பிள்ளையாக இருக்கிறீங்களா? காணாமல் விசுவாசிக்கிறீங்களா? பணம் கொடுத்தாதான் இந்த வேலை தருவேன்னு சொல்லிட்டாங்க, கையில் பணம் இல்லையே, இந்த பணம் இருந்திருந்தால் எனக்கு வேலை கிடச்சிடும். அப்படி லஞ்சம் கொடுத்து நீ வேலை வாங்க வேண்டாம். லஞ்சம் கொடுத்து என்ன வாங்க வேண்டாம், ஒரு வேலை வாங்க வேண்டாமே. ஆண்டவர் மேலே விசுவாசம் இருக்குதா? அல்லேலூயா, அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, நீ என்ன பணம் கொடுத்து வேலை தருது? என் ஆண்டவர் என்னை மேன்மையாய் நடத்த முடியும். புழுதியிலிருந்து குப்பையிலிருந்து பிரபுக்கள் மத்தியில் உயர்த்துவார் என்று பைபிள் சொல்லுதே, நான் அதை நம்புகிறேன். நான் காணாதவைகளை விசுவாசிக்கிறேன், நான் காணாதவைகளை விசுவாசிக்கிறேன். வியாதி வந்துருச்சா, பலவீனம் வந்துருச்சா, மரண படுக்கையா, இந்த வேளையில் யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் நீ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதீங்க, விசுவாசம் உள்ளவர்களாக இருங்க. யவீர் என்கிற தேவ மனிதன் தன் மகள் மரணப்படுக்கையாக இருக்கிறான்னு சொல்லி இயேசுக்கிட்ட ஜெபிக்க ஓடி வரார். ஆண்டவரே, நீர் எங்கள் வீட்டுக்கு வருவீங்கன்னா என் பிள்ளைய சுகமாக்கிட முடியும். போகிற வழியில் என்ன நடந்துச்சு? ஒரு வேலைக்காரன் சொல்கிறான், இனி இயேசு கிறிஸ்துவ நீ கூட்டிகிட்டு வர வேண்டாம்ப்பா, வருத்தப்படுத்தாத, உன் பிள்ளை மரித்து போனாள். ஆண்டவர் அப்போ சொல்கிற வார்த்தை தான், பயப்படாதே,
விசுவாசம் உள்ளவனாயிரு. இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி எந்த சூழ்நிலையிலிருந்து நீங்கள் பார்த்து கொண்டு இருந்தாலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களோட பேசுகிறார். சகோதரி, நீ பயப்படாத, விசுவாசம் உள்ளவளாயிரு. மகனே, நீ பயப்படாத, உனக்கு நல்ல எதிர்காலம் உண்டு. உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறுகின பாதைகளை கர்த்தர் எடுத்து அடைக்கப்பட்ட இடத்துல திறக்கிற ஒரு வாசலை நான் பார்க்கிறேன். நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. பைபிள் என்ன சொல்லுது தெரியுமா? காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் பார்க்க மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் நிரம்பும். வாய்க்கால்கள் நிரம்பும். அறிகுறியே இல்லையா? நான்லாம் எங்கேருந்து முன்னேற போகிறேன், என் வாழ்க்கைலாம் எங்கேருந்து நல்லா இருக்க போகுது? கண்டு விசுவாசிக்கிறத பாரிக்கலாம், காணாமல் விசுவாசிக்கிறது பாக்கியம். உங்களை யாராவது தூக்கி விடுவதற்கு ஒரு ஆள் இருந்துட்டாங்கன்னா வருது, ஒரு நம்பிக்கை வருதுன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு இன்னார் இருக்கிறாங்க, எனக்கு இவங்க என்னை உயர்த்திடுவாங்க. அது வல்ல விசுவாசம். யாருமே இல்லை, யாருமே இல்லை. நான் இயேசுவை நம்புகிறேன், நான் இயேசுவை நம்புகிறேன் அப்படின்ட்டு இருக்கிறீங்களா? அதுதான் விசுவாசம், அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உன்கிட்ட எதிர்பார்க்கிறது கண்டு விசுவாசிப்பதல்ல. நீ காணாமல் விசுவாசிக்கிறியா? நீ காணாமல் விசுவாசிக்கிறியா? யார் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருந்தாலும் சரிங்க, நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் சரிங்க, நீ கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன், உங்கள் முகம் எனக்கு தெரியாது, நீங்கள் எந்த இடத்துல இருந்து நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் உங்களுக்குன்னு இந்த வார்த்தையை தருவதை நினைக்கும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். இந்த பிள்ளைங்களை எவ்வளோ தூரம் ஆண்டவர் நேசிக்கிறார். கண்டு விசுவாசிப்பவர்களை பார்க்கிலும் காணாமல் விசுவாசிப்பது பாக்கியம் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாருங்க. ஒரு சாட்சியை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஸ்மித் விங்கில்ஸ்வொர்த் அப்படின்னு என்ற ஒரு தேவ மனிதன் சில வருஷத்திற்கு முன்பதாக அவர் ஊழியம் செய்த நாட்கள், அவருடைய சாட்சியை நான் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப தொடுதலாக இருந்துச்சு. என் வாலிப நாட்கள், நான் ரட்சிக்கப்பட்ட நாட்களில் இந்த சாட்சியை நான் வாசித்தேன். அப்போ அந்த விங்கில்ஸ்வொர்த் என்கக்கூடிய தேவ மனிதர் அதிக படிப்பறிவில்லாத ஒரு மனிதர். ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார். அவங்க மனைவி நல்ல படித்தவங்க, பேச்சு திறமை உள்ளவங்க. ஆனால் இந்த ஊழியக்காரருக்கு பேச்சு திறமை கிடையாது. பயப்படுவாராம். ஒரு இடத்துல நின்று ஏசப்பா பற்றி சொல்ல ரொம்ப பயப்படுவாராம். ஆனால் இவருக்கு தெரிந்தது ஒன்றே ஒன்று, ஜெபம் ஜெபம் ஜெபம். எப்பொழுதும் அவருடைய அறையில் ஒரு ஓரத்தில் இருந்து அவர் ஜெபித்து கொண்டே இருப்பாராம். உலகம் அவருக்கு வைத்த பெயர் ஒட்டக முழங்கால் என்று சொல்லி அவருக்கு பெயர் வைத்ததாம். ஏன்னா அவர் முழங்கால் படிட்டு ஜெபித்து ஜெபித்து அவருடைய முழங்கால்கள் ஒட்டகத்தினுடைய முழங்கால்களை போல இருக்குமா. அவர் ஜெபித்து கொண்டே இருப்பாராம். அப்படி ஒரு நாள் அவருக்கு ஒரு கடிதம் வந்தது. ஒரு மனிதன், என் மகள் மரணப்படுக்கையாய் வியாதியில் இருக்கிறார், நீங்கள் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கடிதம் வந்ததாம். இது அவருக்கு சில நாட்கள் கழித்து கிடைத்தது. அதை இவர் படித்து விட்டு, சரி ஆண்டவர் சமுதிரம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் சொன்னாராம், நீ போய் அந்த மகளுக்காக ஜெபம் பண்ணு, நான் அற்புதத்தை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் பேசினாராம். இந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டு அவர் தன் பயணத்தை தொடங்குகிறார். அந்த மரணப்படுக்கையில் இருக்கிற அந்த மகளுக்காக ஜெபிக்கும்படி. அப்படி அவர் பிரயாணப்பட்டு அருகாமையில் வீட்டுக்கு போகும் பொழுது எதிர்புறத்தில் மருத்துவர் வருவதை அவர் பார்த்தாராம். அந்த வீட்டிலிருந்து வெளியே மருத்துவர் வருவதை தேவ மனிதன் பார்க்கிறார். அப்போது அந்த மருத்துவரை பார்த்தோன்னு தெரிஞ்சிருச்சு, இவர் மருத்துவர். அவர்கிட்ட விசாரிக்கிறார், ஐயா எப்படி இருக்கிறாங்க, மகள் எப்படி இருக்கிறா அப்படின்னு கேட்ட உடனே அந்த டாக்டர் சொல்கிறாங்க, எவ்வளோ போராடி பார்த்தோம், ஆனால் எங்களால் காப்பாற்ற முடியலை, அந்த சிறு பிள்ளை மரித்து போனாள் என்று சொன்னதை கேட்டவுடன் இவருக்குள்ள ஒரு அதிர்ச்சி. ஆண்டவரே, நான் தாமதமாய் வந்து விட்டேனோ, நான் கடிதம் கிடைத்து நான் ரொம்ப தாமதமாய் வந்துட்டேனோ, பிள்ளை மரித்து போனதே, இனி நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அந்த வாசலிலே நின்று கொண்டு கண்ணீரோடு இருக்கும் பொழுது மறுபடியும் தேவ சத்தம் வந்ததாம். நான் உன்னிடத்தில் என்ன சொன்னேன், போய் ஜெபிக்க தானே சொன்னேன், நீ போய் ஜெபம் பண்ணு அப்படின்றாராம். உடனே இவர் வந்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். எனக்கு ஒரு கடிதம் போட்டிங்களே, அந்த ஊழியக்காரர் தான் நான் என்று சொல்லுகிறார். வீட்டில் இருந்த தாய் தகப்பன் எல்லாரும், பிள்ளை மரித்து போனதையா, இப்போ தான் டாக்டர் சொல்லிட்டு போகிறாங்க. அந்த தேவ மனிதன் சொன்னாராம், இல்லை நான் கொஞ்சம் ஜெபிக்கணும், எனக்கு கொஞ்சம் வாய்ப்பு தருவீங்களா? அப்போ எல்லாரும் அந்த அறையை விட்டு வெளியே போனார்கள். தேவ மனிதன் முழங்கால் படிட்டு, மரித்த பிள்ளை படுக்கையில் இருக்கிறது, அதற்கு அருகாமையில் முழங்கால் படியிட்டு அவர் ஜெபிக்க ஆரம்பித்தாராம். ஜெபிக்கிறார் ஜெபிக்கிறார், சில மணி நேரங்கள் ஜெபிக்கிறார். சில மணி நேரங்கள் பல மணி நேரமாய் மாற ஆரம்பித்தது. எல்லாரும் முணுமுணுக்கிற சத்தம் கேட்க ஆரம்பிச்சிச்சு. என்ன இந்த மனிதன் இப்படி தாமதமாய் வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறாரே,
நமக்கு செய்ய வேண்டிய சில சடங்காச்சாரங்களாம் இருக்கிறது என்று சொல்லி எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்களாம். இவர் ஆண்டவருடைய சமூகத்தில் கண்ணீரோடு ஜெபிக்கிறார். ஆண்டவரே, நீ போய் ஜெபி என்று சொன்னீரே, நான் ஜெபிக்கிறேன். இந்த பிள்ளையை நீர் உயிரோடு எழுப்பும் என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிறாராம். சிறிது நேரத்தில் நடந்த உண்மையான நிகழ்ச்சி என்ன தெரியுமா? திடீரென்று சொல்லி அந்த பிள்ளை எப்பொழுதுமே தன்னுடைய ஓய்வு நேரத்தில் அதிகமாய் பியானம் வாசிப்பது வழக்கமா. அந்த பிள்ளை மரித்து போன நிலைமையில் இவர் ஜெபித்து கொண்டு இருக்கிறார். வெளியே உறவுகள் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறது, தாய் தகப்பன். திடீரென்று சொல்லி தன் மகள் எப்பொழுதும் வாசிக்கிற அந்த பியானத்தினுடைய சத்தம் கேட்க ஆரம்பிக்கிறது. எல்லாருக்கும் ஒரு அதிர்ச்சி, இது என் பிள்ளை வாசிக்கிறது அல்லவா என்று சொல்லி அந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அவள் அந்த மகள், மரித்து போன மகள் எழுந்து தன் பியானத்தை வாசித்து கொண்டிருந்தாளாம். அல்லேலூயா! எல்லாருக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி. ஆண்டவர் அந்த மரித்து போன பிள்ளையை உயிரோடு எழுப்பினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான தேவ பிள்ளையே, விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொல்லுகிறது. கண்டு விசுவாசிப்பது அல்லங்க, காணாமல் விசுவாசிப்பது. எந்த நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, நீ கர்த்தர் உங்களோடு அவர் தீர்க்க தரிசனமாய் அவர் பேசுகிறார். காணப்படாதவைகளை நீ விசுவாசிக்கிறாயா? எனக்கெல்லாம் எங்கே அற்புதம் நடக்க போகுது, எனக்கெல்லாம் எங்கே ஒரு மேன்மை வரப்போகுதுன்னு சொல்லி தானே நினைக்கிறீங்க. அப்படி இனி நினைக்காதீங்க. உங்கள் கண்கள் அதை பார்க்காமல் இருந்திருந்தாலும், உங்கள் காதுகள் அதை கேட்காமல் இருந்திருந்தாலும், நீங்கள் விசுவாசத்தோடு இப்போ ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். முழு விசுவாசத்தோட, அது எப்பேற்பட்ட தேவைகளாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய காரியமாக இருக்கட்டும், தேவன் பரத்திலிருந்து நமக்கு தருவார். அல்லேலூயா! தேவனால் கூடாதது ஏதாவது இருக்குதா? வேதம் சொல்லுகிறது, மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். மனுஷனால் கூடாதது தேவனால் கூடுங்க. ஜெபிப்போமா இருக்கிற இடத்துல பயபக்தியோட. யாரையும் நீங்கள் பார்க்காதீங்க, எந்த சூழ்நிலையும் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டாம். நம்பிக்கையோட, முழு விசுவாசத்தோட கண்களை மூடி நீங்கள் ஜெபிங்க. உங்களுக்காக ஜெபிக்கும்படி கர்த்தர் என்னை உணர்த்தினார். மகிமையும் கனமும் உள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு டிவிக்கு முன்பதாய் அமர்ந்து கொண்டு இருக்கிற, ஒருவேளை இதை யூடியூப் மூலமாக ஏதோ ஒரு இடத்திலிருந்து இந்த நிகழ்ச்சியை யார் பார்த்து கொண்டு இருந்தாலும், அவர்கள் இப்பொழுது விசுவாசத்தின்படி அவர்கள் ஜெபிக்கிறதை என் தேவன் பார்க்கிறீரப்பா. கர்த்தர் அவங்க விசுவாசத்தை இப்பொழுது நீர் கனப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் கட்டளையிட்டு ஜெபிக்கிறேன். மரண படுக்கையில் இருந்து எனக்கு இது சுகமாகாதா, மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களே, எனக்கு யார் உதவி செய்வார்கள் என்று சொல்லி கைவிடப்பட்ட நிலைமையில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைங்க, உன் பலவீனத்திற்கு மேலே விசுவாசத்தை வைத்து ஜெபம் பண்ணுங்க. இன்று முதல் நான் சுகமாகுகிறேன், இன்று முதல் நான் சுகமாகுகிறேன். மனுஷனால் கூடாது தேவனால் ஆகும் என்று சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதே கர்த்தருடைய சுகமாக்குகிறார். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குவதாக. எந்தெந்த வியாதி சரீரத்தில் இவர்களை அடிமைப்படுத்தி கொண்டு இருந்தாலும் ஆண்டவர் இருதய பலவீனங்கள் இப்பொழுதே மாறுவதாக. இருதயத்தில் இருக்கிற எல்லா விதமான அடைப்புகள் இயேசுவின் நாமத்தினால சுகம் உண்டாவதாக. மரண தருவாயில் இருக்கிற பிள்ளைகளுடைய மரண படுக்கைகள் இப்பொழுது எடுக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். பல வருடங்களாய் மருத்துவத்திற்கு ஆண்டவரே ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகம் உண்டாவதாக. ஆண்டவர் விடுதலை கொடுப்பதற்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு திருமண வயதாகி என் பிள்ளைக்கு நல்ல ஒரு காரியம் செய்ய முடியலையே, எல்லாரும் பணத்தை எதிர்பார்க்கிறாங்க, இவ்வளவு அதை எதையோ எதிர்பார்க்குறாங்க. என்னால் என்ன செய்ய முடியும்? பணம் ஒரு காரியமாய் வைத்து திருமணம் தடையாய் இருக்கிற அருமையான தம்பிமார்களுக்காக, அருமையான தங்கச்சிமார்களுக்காக நான் ஜெபிக்கிறோம்ப்பா. என் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை நீர் கொடுக்க போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த தடைகளெல்லாம் மாறட்டும். ரெபெக்காளுக்கு எப்படி ஒரு ஈசாக்கை கொடுத்தீரோ அதே போல பணம் இல்லாத ஒரு காரணத்தினால திருமணம் நடைபெறாமல் இன்னைக்கு சோர்ந்து போயிருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்கிறார். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு அற்புதம் நடக்கிறது. எப்பேற்பட்ட போராட்டம், பில்லி சூனிய கட்டிலிருந்து எங்களால் மீண்டு வரவே முடியல பாஸ்டர், என்னென்னமோ பண்ணி பார்க்குறோம், ஒன்றும் முடியலை. விசுவாசி, எல்லா தகடுகள் எரிந்து போகிறது.
எல்லா ஏவலின் கட்டுகள் உன் குடும்பத்துக்குள்ளே ஒன்றை தரித்திரத்தை கொடுத்து, குடும்ப உறவுகள், கணவன் மனைவி பிள்ளைகளுக்குள்ள பிரிவினையை கொடுத்து கொண்டிருக்கிற எல்லா விதமான விக்கிரகத்தின் வல்லமைகள், பிசாசின் தந்திரங்கள் இப்பொழுதே அது செயலெடுக்கப்படுகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். தோல்விக்கு மேலே தோல்வி, ஜெயமே கிடைக்கல, எல்லாத்துலேயும் தோல்வி, என் பிஸ்னஸில் நான் தோல்வி, என் படிப்பில் தோல்வி என்று சொல்லி தோல்வியில் இருந்து சோர்ந்து போயிருக்கிறேன். அருமையான தேவ பிள்ளையே, ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் இப்பொழுது உன் மத்தியில் இறங்குகிறார். உன் சிரசை அவர் தொட்டு அவர் ஆசீர்வதிப்பதை பார்க்கிறேன். எல்லாம் இழந்தாச்சு, சொத்து சுகமெல்லாம் இழந்தாச்சு, எப்படி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க போகிறேன்னு தெரியல என்று சொல்லி உடைந்து போயிருக்கிறேன். தேவ பிள்ளையே, உன்னை கர்த்தர் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். உன் கைப்பிடி மாவு, உன் கைப்பிடி மாவு பஞ்சகாலம் இருக்கிற வரைக்கும் அது உன்னை போஷிக்க போகிறது. ஒரு குடம் எண்ணெய் எல்லா பாத்திரத்தையும் நிரப்ப போகிறது. காணாதவைகள் மீது ஒரு விசுவாசம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவே நான் உம்மை விசுவாசிக்கிறேன், விசுவாசிக்கிறேன். அன்பு பிள்ளைகளை, என் தேவன் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு அநேகருக்கு ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செஞ்சிட்டார். அநேகருக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார். உங்களுக்கு அந்த காரியத்தை உங்கள் கண்களில் காணும் பொழுது நீங்கள் எங்களோட ஃபோனில் பேசி என்ன பண்ணுங்க, தொடர்பு கொள்ளுங்க. அன்றைக்கு இந்த வார்த்தையை நாங்கள் கேட்டோம், அதன்படியே எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று சொல்லி நீங்கள் சாட்சியாக நிற்க போகிறீங்க. உங்கள் ஊரில் அநேகருக்கு முன்பதாக உங்களை கர்த்தர் மேன்மைப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.